வழக்கறிஞர்கள் நீதி எப்போ வழக்கறிஞர்களுக்கு மண்டையில் எழுதார். வழக்கறிஞர்கள் லாயர் இது கடைசி அத்தியாயத்தில் ஒவ்வொரு பாக்ஸுக்கும் ஒவ்வொரு கணக்கு போட்டார். லாயர் வழக்கறிஞர்களுக்கு போனால் ஒவ்வொரு கணக்குகளை போட்டார். நீ நான் எடுக்கலைல, அப்போ நீ பார்க்கல, அப்போ நீ நான் வச்சு தான் ஆடுவோம். பேப்பர் கட்டாக வாங்கி வீட்டில் கொண்டு அடைஞ்சி நல்லா சாப்பிட்டு பொண்டாட்டி பிள்ளை நீ நல்லா இருக்கணும்னு நினைக்க. கடவுள்கிட்ட விளையாடாத என்ன, கடவுள்கிட்ட டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி வரைக்கும் வழக்கறிஞர்கள் விளையாடக்கூடாது. இப்போ வேட்டு வெடிக்கா மூளை சிதற விடுதாரா, எலுமிச்சம்பழம் கனியை மண்டை மூளையை சிதற விடுதாரு. என்ன காரணம்? வேட்டு போட்டால் தின்னுட்டு கறிமீனை தின்னுட்டு கோழிக்கறியை தின்னுட்டு அந்த கறிமருந்து வாடை அடிக்கணும், மூக்கில் ஏறணும், வேட்டு போடுதியா. இப்போ அந்த வேட்டு கணக்கில் இப்போ எடுக்கார். இது 3வது கணக்கு, இது 4வது கணக்கு. கைலாசத்தில் தீபாவளிக்கு முன்னாடி தான் இடித்தான், சுற்றி பீடம் எல்லாமே இடித்தான். புரிஞ்சுக்கோங்கடா. இப்போ கணக்கில் மூளை சிதறதுக்கு எலுமிச்சம்பழம் கனியை எறிதார். முக்கால் சத்தியம் சதுரங்கத்தில் 4 உள்ள கைலாசத்தில் சதுரங்கத்தில் பாதத்தை வச்சுக்கிட்டே இருக்கார். இதில் போனவன் வந்தவன் எழுதினவன் ஆட்டினவன் பூரா கூடிய சீக்கிரம் சோழி முடிஞ்சுவான். இப்போ ஏற்கனவே சோழி முடிஞ்சு வாரான், கூடுதலாக சோழி முடிஞ்சுவான். தப்புக்கு ஆடக்கூடாது, புரியுதா? தப்புக்கு ஓடக்கூடாது, தப்புக்கு ஆட்டிக்கிட்டே இருடா அப்படின்ட்டார். கூடுதலாக இப்போ நெரிப்பார். நெரிக்கையில் அப்படியே கை கால் உதற விடுவார். அவர் குடும்பத்தாரை அப்படியே சின்ன மின்னாமல் ஆக்குவார். எல்லாம் சிக்கல் வரும்டா. அதான் 4 பாதத்தை மிதிச்சிட்டார். கைலாசத்தில் பாதத்தை மிதித்தோடனே எலுமிச்சம்பழம் கனியை மானிட பிறவி ஆணு பெண்ணு சிறுபிள்ளையை தவிர பார்வதி அம்மா கணக்கு போடுதான். புரிஞ்சுக்கோ. வழக்கறிஞர் எரிஞ்சிட்டார். இப்போ எரிஞ்சிக்கிட்டே இருக்கார். சொட்டுன்னு உன் மண்டையில் எரிதார். எரிஞ்சு என்ன நடக்கும்? ஒன்றும் ஓடாரா, ஒன்றும் ஓடாது. உன் வீட்டில் குப்புரை கிடப்ப, வண்டி போர்வில் 2 வீலர் போவையில் உள்ளே குப்புரை படுப்பேன், ரோட்டு காட்டில் படுப்பேன். இதுதான் கணக்கு, அவருடைய கணக்கு. திருவோடு பிச்சை எடுக்க போட்டாரா, எல்லாம் கணக்கு உள்ளே போட்டிருக்காரு. அந்த மாதிரி அந்த கணக்கிலே எழுத்து வருவார். புரியுதாடா? புரிஞ்சுக்கோங்கடா. போட்டாச்சு. ஆணும் பெண்ணுமே சேட்டை பண்ணாதீங்க, சரியா? எல்லாமே சேட்டை. அந்த சேட்டை இப்போ முடிக்காது. எலுமிச்சம்பழம் கனியை எரிதாரா. மந்திரவாதி தந்திரவாதி பேகிட்ட போய் வழக்கறிஞர்லேருந்து நீதிபதி வரைக்கும் போய் கேட்டுக்கோ. இந்த எலுமிச்சம்பழம் கனி எரியும்கார அது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டுக்கோ. ஐயையோம்மா அவன் தான் விட கொடுப்பான். எரித்திட்டாரோ சோழி முடிச்சு விடுவார். இவர் மோசமானவர், உச்ச காலீஸ்வர். ஐயோம்மா போய் கேட்டுக்கோங்கடா. கணக்கு போட்டாச்சு, பார்க்காம இருந்துடாங்கடா. அனைத்து போடுதான். அரசியல்வாதியிலேருந்து நீதிமன்றத்திலேருந்து நடத்தியதில்ல. கைலாசம் தான் நீதிமன்றம், கோர்ட்ஸு, நீதிமான், நீதித்துறை, நீதிபதி சர்ச்சு, நீதி அரசர் 4 கணக்கு போடுதார். பிச்சு அக்கா எரிச்சு விடுவார். முக்கால் சத்தியம்.